மத்திய அரசு தமிழ்நாடு விரோத போக்கை கையாண்டு வருகிறது என்றும், இந்தியை முன்னிலைப்படுத்தி தமிழ்நாடு மாணவர்கள் உயர்கல்வியை பூஜ்ஜியமாக்குகிறது என்றும் மத்திய அரசு காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர் இவ்வாறு தெரிவித்தார். போன மான்சூன் செஷன்லேயே இந்த விஷயத்தை நான் எடுத்து அதை ஒரு உண்ணாவிரதம் மேற்கொண்டு அதில் இருக்க பாதி அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, வேறு யாருக்கும் பண்ணலை. ஆர்டின்னு சொல்லப்படுற அந்த ரைட் டு எஜுகேஷன் காசை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு போர்ஷன் நம்மளுடைய எஸ்எஸ்ஏ அந்த ஃபண்டை இன்னும் ரிலீஸ் பண்ணலை. அதுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த பார்லிமெண்ட்லேயும் நான் அதை பற்றி ஸ்ட்ராங்காக பேசினேன். அதுவும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம தொகுதிக்கான விஷயங்கள் நிறைய பேசணும். கண்டிப்பாக இது ஒன்றிய அரசாங்கம் ஒரு விதமான தமிழ்நாட்டு விரோத போக்கை கையாளுவது ரொம்ப கிளியராகவே தெரியுது. இன்றைக்கி அவங்க பேசும்போது தமிழுக்காக நாங்கள் இது பண்ணுறோம், தமிழுக்காக அது பண்ணுறோன்ற அரசியலை தான் அவங்க முன்வைக்கிறாங்க தவிர தமிழ் மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தை அவங்க சொல்லவே மாட்டாங்க. இவ்வளோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் அழுது புரண்டு உண்ணாவிரதம் கூட இருந்து பார்த்தாச்சு. மற்ற அவங்களுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் கேட்கும்போது பல விஷயங்கள் பல இடங்களுக்கு பண்ணி தராங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் உங்களுடைய இந்த ஓர வஞ்சனை என்பது எங்களுக்கு புரியல. இதற்கு பதில் மறுபடியும் இந்த வரப்போகிற தேர்தலையும் தமிழ் மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க.